Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna muslimun. La ilaha illa anta subhanaka inni kuntu minal zalimin. Rabbi zidni ilma. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தையோடு எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ரமலான் சொற்பொழிவு தொடர் உரையின் கீழ் திருக்குரானும் அறிவியலும் என்கிற தலைப்பின் கீழ் பல்வேறு அறிவியல் சான்றுகளையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்ல வர தகவல்களையும் நாம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு செய்திகளாக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினமானது ஒட்டகத்தை பற்றியும் குதிரையை பற்றியும் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் தேனீக்களை பற்றியும் மற்றும் எறும்புகளை பற்றியும் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறான் மற்றும் இதனுடைய அறிவியல் சான்றுகளையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய உரையில் பார்க்கவிருக்கிறோம். இந்த தேலிக்கணானது அல்லாஹ்வுடைய திருமறை வேதத்தில் ஒரு அத்தியாயத்தோட பேரே அல் நகல் என தேனியோட பேரே ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கான். அப்பொழுது இந்த குறிப்பிட்டு எதுக்கு தேனிய எவ்வளவோ பூச்சிகள் இருக்கு, எதுக்கு தேனிய வைக்கணும் அப்படின்னு நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல தேனின்னு சொன்னோன்னே நமக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன ஞாபகத்துக்கு வருது? தேனிங்கன்னா தேன் தான் ஞாபகம் வருது. கலந்துடல. அடுத்தது வேற எதுவுமே வரலையா? பாறைகள்ல மரங்கள்ல கூடு கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேனியை பத்தி கூறுறப்ப தேனி ஒரு அற்புத படைப்புங்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தேனி சுறுசுறுப்பாக இருக்கும். அதே போல வேலைகள் ஏதாவது ஒரு வேலை இருக்கு அப்படின்னா கூட்டு முயற்சியோட செய்யும். மனிதர்கள் மாதிரி தனிச்சையா செய்யறாது. நான் மட்டும்தான் இப்ப பாரு வேலை பார்க்கறேன், நீங்க பாருங்க பாய் அப்பெல்லாம் தேனீகள் சொல்லாது. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி ஒரு கூட்டு முயற்சியில தான் தேனீகள் ஈடுபடும். அதே போல தேனீகள் 3 வகைகளாக இருக்கு. முதலாவது குயின் பீ, தேனீக்களுக்கெல்லாம் அதுதான் ராணி. அந்த குயின் பீயோட வேலை என்னன்னா முட்டைகள் இடுவதுதான் தனதோட வேலையாகவே வச்சிருக்கு. அடுத்ததாக ட்ரோன் பீ. இந்த ட்ரோன் பீ என்பது ஒரு ஆண் தேனி. அந்த ஆண் தேனியோட வேலை என்னன்னா இனப்பெருக்கம், அதாவது குயின் பீயோட இனப்பெருக்கம் செய்யறதுதான் அதோட வேலையே. மூணாவதாக ஒர்க்கர் பீ, வேலையாட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த வேலையாட்களோட இதோட நிலை என்னன்னா தேனீகளை சேகரிப்பையும் மற்றும் கூடு கட்டுதலையும் பெண் தேனி இருக்குல்ல ராணி தேனிக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலையை தான் இந்த ஒர்க்கர் பீயானது பார்த்து கொண்டு வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள். முதலாவதாக மலைகள்ல உன்னோட வீட்டை அமைச்சுக்கோ அப்படிங்கிறான் அல்லாஹ். ரெண்டாவது மரங்கள்ல அமைச்சுக்கோங்கிறான். மூணாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்றான், அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டுக்கோள். அந்த அவர்கள்லாம் யாரு? நம்மளதான். ரப்புல் ஆலமீன் இந்த அவர்கள் என்ன சொல்றது? மனிதர்கள் தான். மனிதர் நம்ம வீட்லயும் தேனீகள் கூடு கட்டுதுல, ஏன்னா ரப்புல் ஆலமீன் அவ்வாறு தான் தேனீகளுக்கு சொல்லியிருக்கான். மரத்துலயும் உன் வீடு அமைச்சுக்கோ, நீங்க மலைகள்லையும் உன் வீடு அமைச்சுக்கோ, மனிதர்களுடைய வசிப்பிடத்திலையும் உன்னோட வீடுகளை அமைச்சுக்கோன்னு என
தேனீக்கு வந்து ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு கனிகளிலும் மலர்களில் இருந்து சாப்பிடு, எளிதாகப்பட்ட உமது இறைவனின் பாதையில் செல் என உமது இறைவன் தேனீக்கு அறிவித்திருக்கிறான். ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் மலர்களிலிருந்தும் சாப்பிடு மற்றும் எளிதாகப்பட்ட உமது இறைவன் பாதையில் செல் என இறைவன் தேனீகளிடம் வந்து பேசுறான். இதோட விரிவாக்கத்தை வந்து இது இறுதியாக பார்ப்போம். அதே போல ரப்புல் ஆலமீன் இதில் மனிதர்களுக்கு நிவாரணம் உள்ளதுங்கிறான். நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் தேன்ல வந்து நிவாரணத்தன்மை இருக்கு. இது வந்து மெடிக்கலா வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. தேன்கல்ல நம்ம அதாவது மனிதர்கள் உண்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ராலை குறைக்குது, சுகர் லெவலை கரெக்டாக வச்சிருக்கு, உடல் எடையை குறைக்கணுமா சுடுதண்ணில போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரப்புல் ஆலமீன் 1400 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் தேன் எடுக்கக்கூடிய தேன்ல வந்து உங்களுக்கு நிவாரணம் உள்ளது என. அப்போது 1400 வருடத்துக்கு முன்னே வந்து இந்த தேன்களுடைய பலன் என்னன்னு ரப்புல் ஆலமீன் மனிதருக்கு அறிவிப்பா செஞ்சுட்டான். அடுத்ததாக தேனீகளுடைய பண்பை பத்தி பார்த்தோம்னா தேனீகளுக்கு 6 கால்கள் உள்ளன. தனது வேலையை சீராகவும் சிறப்பாகவும் பார்க்க 6 கால்களை வந்து தேனீக்கு கொடுத்துருக்கான் ரப்புல் ஆலமீன். அதே போல 6 கோண வடிகளை தான் அது வந்து கூடு கட்டும். தேனீக்களோட கூடுகள் பார்த்துருக்கோமா நம்ம? அது எவ்வாறு இருக்கும்? ஸ்கொயரா? ஹெக்ஸகன். ஹெக்ஸகன்னா எத்தனை எட்ஜ் இருக்கு? 8 6? ஹெக்ஸகன் 8 6? 6. இதுதான் வந்து தேனீக்களுடைய கூடு. மொத்தம் 6 எட்ஜா இருக்கும். அந்த ட்ரையாங்கிளையும் ஸ்கொயரையும் சேர்த்தோம் அப்படின்னா ஹெக்ஸகன்ங்கிற ஷேப் வரும். இதுல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்த கூட நம்ம வந்து மாற்றமாக பார்க்க முடியாது. ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய உதாரணத்தை தேனீக்களை கொடுத்துருக்கான் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்துருக்கான்னு பாருங்க. உதாரணத்துக்கு நம்மளே வந்து ஒரு வீடு கட்டுறோம், நம்மளோட எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்கும்? நெட்லலாம் சர்ச் பண்ணுவோம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடம் வாங்கிட்டோம் சென்னையில, வீடு கட்ட போறோம், இன்ஜினியரிங்கும் பார்த்தாச்சு. அவர் வந்து எப்படி கட்டணும் உங்க பிளான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம நெட்ல படங்கள்ல பார்த்து இந்த படத்துல இந்த வேற மாடல் வந்துச்சுன்னு சொல்லி எடுத்து காட்டுவோம். ஆனா இருக்கக்கூடிய இடமா 600 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆனா காட்டக்கூடியது வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இடத்த நம்ம காட்டுவோம். அந்த இன்ஜினியரும் கஷ்டப்பட்டு நம்மளை சமாளிச்சு ஏதோ ஒரு வீட்டை நமக்கு ஏத்தா போல கட்டி கொடுத்துடுறாரு. ஆனா நம்ம பிளான் பண்ண நம்ம நினைச்ச மாதிரி வீடு வரல. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம என்ன இன்ஜினியர்கிட்ட பேசுவோம், என்ன பாய் நம்ம நினைச்சது வேற, நீங்க ஏதோ கட்டி கொடுத்துருக்கீங்க, நான் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல 3 பெட்ரூம் கேட்டேன், நீங்க ஒரு பெட்ரூம் தான் கட்டி கொடுத்துருக்கீங்க, என்ன பாய் இது அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்புல இருந்து அந்த வீடு கிடைக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து சோர்ந்து போறோம், எந்த அளவுக்கு குறைகள் கண்டுபிடிக்கிறோம். ஆனா நம்மளுடைய வீட்டுல எப்படி எப்படிலாம் இந்த செக்ஷன் வந்து பாத்ரூமா இருக்கணும், இது கிச்சனா இருக்குன்னு, இது வந்து லிவிங் ரூமா இருக்கணும், இது ஹாலா இருக்கணும், எப்படி பிரிச்சு பிரிச்சு கட்டுறோம். அதே போலதான் தேனீக்களும் இது வந்து தேன்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடம், ஸ்டோரேஜ் பண்ண செய்யக்கூடாதுன்னு ஒரு இடத்த பிரிச்சிருது. அதே போல இந்த இடத்துலதான் வந்து இந்த ராணி தேனி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இடத்த கொடுத்துருது. அதே போல உணவுகளை தனக்கேற்ற உணவுகளை சேகரிக்க ஒரு இடம் இருக்குது. எல்லா தேனீகளும் உள்ள இருக்கிறதுக்கு ஒரு இடத்த இருக்குது. ஆனா வெளியிருந்து பார்க்க எல்லாமே ஒரே மாதிரிதான் இருந்தாலும் தனத்தன ஒரு அறைய உருவாக்கி வச்சிருக்கு தேனி. இதை நாம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? கிடையாது. சும்மா தேனி இருக்கு, அதனால தேன் வருது, அதோட முடிஞ்சிச்சு நம்மளோட சிந்தனை. அடுத்ததாக ஒரு தேனி ஒரு துளி தேனுக்காக சுமார் 8 கிலோமீட்டர் வரை தேடி அலைகிறது. அந்த சிறிய பூச்சி இவ்வளவு பெருசா இருக்கும். இந்த சிறிய பூச்சி என்பது அதோட உணவுக்காக தேடலை 8 கிலோமீட்டர் அளவு வரைக்கும் தேடக்கூடிய மக்களாக இருக்கிறது. அதே போல ஒரு தேனி தனது வாழ்நாளில் 1.5 டீஸ்பூன் அளவு தான் தேனி எடுக்குது. ஒரு தேனு எவ்வளவுதான் 8 கிலோமீட்டர் அது சுத்தி அலைஞ்சாலும், அது மலர்கள்லேருந்து அந்த அந்த நீரை எடுத்தாலும், அதனால வாழ்நாள்ல 1.5 டேபிள்
ஸ்பூன் தான் வந்து தேனை வந்து உற்பத்தி செய்ய முடியுது. அதே போல அந்த தேனை எடுக்கக்கூடிய சமயத்துல செடிகள்ல இருந்து செடிகளுக்கு இனப்பெருக்கம் செய்யுதுல, அதாவது நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு விதை போட்டிருப்போம், விதை வந்து செடியா முளைக்குது, செடியை முளைச்சி பூ பூக்குது, அந்த பூக்கள்ல ஒரு விதை இருக்கும். அது தேனை எடுக்கிறப்ப அந்த பூக்களோட விதையும் என்ன பண்ணுது, உடம்புலையோ அதோட மூக்குலையோ ஒட்டிட்டு வருது. ஒட்டிட்டு வரப்ப அது இன்னொரு செடிகள்ல இன்னொரு தேன் எடுக்கிறப்ப அதோட விதைகள் என்ன அங்க விடப்படுது. விடப்படுறப்ப அங்குள்ள செடியோட அது மோதி அங்கேருந்து ஒரு செடியை முளைக்க வைக்கிறது. அப்பொழுது மனிதர்களுக்கு மட்டும் இது பயன்பாடா கூட இல்லை, இது வந்து செடிகளுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பூச்சியாக ஒரு உயிரினமாக வந்து ரப்புல் ஆலமீன் படுத்து வச்சிருக்கான். அதே போல ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த தேனி என்பது வந்து கூட்டம் கூட்டமாக தான் வாழக்கூடியது. அப்படி ஒரு கூட்டத்துல ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அந்த ராணி தேனி கீழே 250 ஆண்கள் தேனி இருக்கும். அந்த 250 ஆண்களுக்கு கீழே சுமார் 50,000 80,000 வேலையாட்கள் தேனி இருக்கும். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு கூடு இருக்கு, ஒரு கூட்டுல ஒரு வீட்டுல ஒரே ஒரு ராணி தேனி, நம்ம அம்மான்னு வச்சுக்கலாம், ஒரே ஒரு ராணி தேனி, அதுக்கு கீழே 250 ஆண் தேனி இருக்குது. அந்த ஆண் தேனிகளுக்கும் பிளஸ் அந்த ராணி தேனிக்கு வேலை பார்க்க 50,000 முதல் 80,000 வேலையாட்கள் தேனி எடுக்கவும் ராணிக்கு பணியிடை செய்யவும் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு அல்லாஹ் படைப்பு. சாதாரணமா கடந்து போறோம். ஒரு தேன்கூடு இங்க சென்னையில தேன்கூடு பார்க்கறது அரிதுதான். கிராமப்புறத்துலயோ அல்லது ஏதாவது தோட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தேன்களை வந்து மாமரத்துலயோ அல்லது ஆலமரத்துலயோ வந்து அதிகமாக தேன்கூடு கட்டும். அப்படி பார்க்குறப்ப நம்ம சும்மா கடந்து போயிடுறோம். ஆனா இதுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு அறிவியல் இருக்கு, இந்த அளவுக்கு வல்லமையாக ரப்புல் ஆலமீன் தேனியை படைச்சிருக்காங்கன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்க மறந்துடுறோம். அதே போல தேனியோட பண்பானது அந்த வேலையாட்களுடைய தேனிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சுமார் 28 to 35 நாட்கள் வரைக்கும் தான் வாழும். அதோட லைஃப் ஸ்பேனே அவ்வளவுதான். ஒரு தேனியானது அந்த வேலையாட்கள் தேனி சுமார் 25 to 35 நாட்கள் வரை தான் வாழும். அதுக்கப்புறம் அது மரணிக்கக்கூடியதா இருக்கு. திருப்பி அது முட்டை போடுது, திருப்பி அந்த வேலையை தேனி தனது உயிரை மாய்த்து கொண்டு திருப்பி ராணிக்கே வேலை செய்யக்கூடிய இதுதான் பண்பு தான் பார்த்துட்டு இருக்கு. அடுத்ததாக இந்த ராணி தேனி என்பது ஒரு வருடத்துல சுமார் 2 லட்சம் முட்டைகளை போடுது. 2 லட்சம் முட்டைகள்னா 2 லட்சம் தேனீக்கள் வருது ஒரு ஆண்டுக்கு. அப்ப இந்த ராணி தேனி என்பது சுமார் ஒரு 5 to 8 ஆண்டுகள் வாழுது. அப்ப 5 into 8னா 12 லட்சம் தேனீகளுக்கும் மேல உற்பத்தி ஆகுது ஒரே ஒரு ராணி தேனி. அப்ப எந்த அளவுக்கு தேனீக்களுடைய ஒரு கூட்டம் வந்து பரவி இருக்கும் உலகத்துல. அதனாலதான் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு வேலை ஒர்க்கர் பியோட லைஃப் ஸ்பேன்னா 28 நாள்ல இருந்து 35 நாளுக்குள்ள குறைச்சி வச்சிருக்கான். இந்த பன்கி பலரை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட அதிகமாக வரும் தேனி. இது மனிதர்களுக்கு தீங்கு கூடதா இருக்கு. அதனாலதான் லைஃப் ஸ்பேனையும் எல்லாம் ஒரு கம்மியாக்கி வச்சிருக்கான். அதே போல இந்த ராணி தேனி முட்டையிடுறப்ப பத்தி பேசுறோம். அப்படி ஒவ்வொரு 20 முட்டைக்கும் நடுவுல அது தன்னோட உணவை எடுத்துக்குது. அந்த உணவை எடுத்து வரத்துக்குன்னு தனியா 5 to 10 தேனீகள் வேலை பார்க்குது. இந்த ராணி தேனி முட்டை இட்டுட்டு களைப்பா இருக்கிறதுக்கு 5 முதல் 10 தேனி வந்து இந்த ராணி தேனிக்கு வந்து உணவு அளிக்கணும்னு சொல்லி இதுக்காக வேலை பார்க்குது. அப்ப இந்த கூட்டு முயற்சி என்பது இந்த தேனீக்கிற இடத்துல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு சான்றாக இருக்குது. இப்ப ஆண் தேனி இருக்கு. ஆண் தேனியை பத்தி நம்ம என்ன பாய் ஃபுல்லா வந்து பெண் தேனியை பத்தி தான் பேசுறீங்க. ஆண் தேனியோட வேலை என்ன அப்படின்னா, ஆண் தேனியில வந்து வேலைகளே இல்லை. அதுக்கு வெறும் இனப்பெருக்கம் செய்யறதுதான் அதோட வேலையா இருக்கு. அதே போல ஒரு கூடை இருக்கு. கூடை பார்த்தால என்ன பண்ணுன்னா கல்லெடுத்து அடிக்கதான் தோணும் நமக்கு. முதல்ல நம்ம நினைக்கக்கூடிய சிந்தனை என்ன, கூட இருக்க வேலை கலைச்சிரும், இல்லை நம்மளை வந்து கடிச்சிரும் அப்படின்னு. அது பாட்டு ஓரமா கட்டிட்டு அது பாட்டு தேனீக்களை சேகரிச்சுட்டு இருக்கோம். நம்மளால என்ன பண்ணுவோம்னா கல்லெடுத்து அடிப்பான். கல்லெடுத்து அடிக்கிறப்பதான் அது வந்து நம்மள கொத்தக்கூடிய சூழலா அமையுது. அது அப்படி அந்த கொத்தக்கூடிய அந்த கொடுக்கு இருக்குல்ல, அது வந்து ஆண் தேனீகள் இருக்கா இல்ல பெண் தேனீகள் இருக்கா?
ஆண் தேனீகள் தான் இருக்கு. தேனி வந்து நம்ம கொத்தக்கூடிய தேனியானது ஆணா பெண்ணா? வேலையாட்கள் தேனி ஆணா பெண்ணா? ஆண் தேனி. வேலையாட்கள் தேனி வந்து பெண் தேனியா இருக்கு, ஆண் தேனிக்கு வந்து கொடுக்கே கிடையாது. அப்போது என்ன பார்க்கலாம், தேனீகள்ல ஆண் தேனி வந்து வேஸ்டா தான் இருக்கு. அதுக்கு தேனியும் எடுக்கல, அது கூடும் கட்டல, அது கொடுக்கும் கிடையாது. அப்ப ஆண் தேனி என்பது சும்மா எந்த ஒரு வேலையும் இல்லாம தான் அந்த கூட்டுல இருக்குது. அதே போல அந்த கூட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது பறவையோ இல்ல மனிதனோ ஏதோ தீங்கு அழைக்க போறான்னா அதை பார்த்துக்க கூட என்ன பண்ணாது, அது வெளியே வராது. அது பாட்டு கூட்டுக்குள்ள அப்படியே தான் இருக்கும். அப்போ ஆண்களுடைய பங்கு என்பது இந்த தேனீக்கள்ல மிகவும் குறைவுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி. அது ஆண் தேனியோட வேலையாக இருக்குது. இப்ப ரப்புல் ஆலமீன் 16ஆம் அத்தியாயம் 68வது வசனத்துல எளிதாகப்பட்ட உமது இறைவனின் பாதையில் செல் என குர்ஆன்ல பேசினான். எளிதாகப்பட்ட பாதையில் செல்லுங்கிறான் தேனிட்ட வந்து. அப்படி எளிதாகப்பட்ட பாதைன்னா என்ன? இப்ப ஒரு பூச்செடி இருக்கு, ஒரு 10 விதமான தேனீக்கள் வந்து போகுது. எல்லாம் ஒரே திசையில போகுமான கிடையாது, எல்லாம் ஒவ்வொரு திசையில போகும். அப்படி போறப்ப எது ஷார்ட்கட்டா இருக்குன்னு ஒரு தேனி வந்து கண்டறியும். அது கண்டறிஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற தேனீகளுக்கு வந்து அதை வந்து கம்யூனிகேட் பண்ணும். எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? தேனீகளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நிற்காது, இப்படி ஆடிட்டே தான் இருக்கும். அப்படி தனது கூட்டுக்கு வந்து இந்த கண்டறிஞ்ச தேனி இருக்குல்ல, இந்த கண்டறிஞ்ச தேனி, இந்த ஆடுறது தெரியுதா, கண்டறிஞ்ச தேனி ஒவ்வொரு தேனிக்கும் கம்யூனிகேட் பண்ணுது. இப்படி போகாத, லெஃப்ட்ல போ, அதான் உனக்கு ஷார்ட்கட்டு, அதுதான் வந்து குறைவான நேரம், சீக்கிரமா தேனை எடுத்துட்டு நீங்க வந்து கூட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திற்கு கம்யூனிகேட் பண்ணுது. இந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பி டான்ஸுங்கிறாங்க. இந்த பி டான்ஸை கண்டுபிடிச்சி இதை ஆராய்ச்சி பண்ணி நோபல் பிரைஸை வந்து வாங்கியிருக்காங்க. 1973ஆம் ஆண்டுல கார்ல் ஓர் ஃப்ரிஷ் என ஒரு விஞ்ஞானி இந்த தேனியில ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி தான் வந்து தேனி வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொல்லி நோபல் பிரைஸை வந்து அது வெல்கிறார். இந்த நோபல் பிரைஸ் என்பது வந்து சாதாரண ஒரு பிரைஸா இருக்காது. ஏன்னா அறிவியல் இருந்தாலும் சரி, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அற்புதத்தையோ அல்லது ஒரு படிப்பை வந்து உதாரணம், அதாவது மக்களுக்கு வந்து வெளியிடுறோம், இது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னு வைங்களேன், அப்பதான் வந்து இன்னும் மற்ற சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி நோபல் பிரைஸ் வந்து யார் இதை கரெக்டான சான்றோ, யார் கரெக்டான ஆராய்ச்சி பண்ணி இதை வெளியிடுறாரோ அவருக்கு வந்து இந்த நோபல் பிரைஸை தருவாங்க. அப்படி இந்த பி டான்ஸை வந்து நோபல் பிரைஸை வெற்றி பெற்றவர் தான் வந்து கார்ல் ஓர் ஃப்ரிஷ் என்கிற ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த பி டான்ஸை பத்தி தான் வந்து ரப்புல் ஆலமீன் சொல்றான், எளிதாகப்பட்ட உமது இறைவனின் பாதையில் செல் என உமது இறைவன் தேனிக்கு அறிவித்தான். ரப்புல் ஆலமீன் தேனிக்கே சொல்றான். நம்மகிட்ட மட்டும் ரப்புல் ஆலமீன் பேச மாட்டான், எல்லா உயிரினங்கள்கிட்டையும் பேசுறான். அப்படி பேசுறப்ப எளிதாகப்பட்ட உமது இறைவனின் பாதையில் செல்லுன்னு சொல்லிட்டு அந்த தேனீகள்கிட்ட மூலியமாவே இன்னொரு தேனீகள்கிட்ட கம்யூனிகேட் பண்றான். அந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த செயலை தான் பி டான்ஸ் என மனிதன் கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸை வெல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தேனீக்களானது எப்படி கூட்டு முயற்சியோட எப்படி ஒரு செயலை செய்யணும்னா ஒரு நோக்கத்தை வச்சிருக்கோம்னா அந்த நோக்கத்தை ஃபுல்லா அடைஞ்சு தன்னால மட்டும் நான் மட்டும் பயனடையக்கூடாது, எனக்கு வரக்கூடிய எல்லா மக்களும் பயனடையக்கூடிய நோக்கத்துல தேனீக்களை வாழக்கூடிய சூழலை நம்ம பார்க்கணும். இந்த பி டான்ஸை பத்தி பார்த்தோம்ல, அதுதான் இது. இங்கே பூ இருக்கு, சூரியனோட ரே இங்கே அடிக்குது. ஒரு பி என்ன பண்ணுது அப்படின்னா வளைஞ்சு போகுது. ஆனா ஒரு பி வந்து தன்னோட பாதையை தெரிஞ்சிருச்சு. அப்படி பாதையை தெரிஞ்சு அந்த தேனி தான் வந்து தனது கூட்டுக்கு வந்து தனது எல்லா தேனீகளுக்கும் கம்யூனிகேட் பண்ணுது. இப்ப தேனியை பத்தி பார்த்தாச்சு, அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுது பார்த்தாச்சு. தேனி எப்படி தேனை எடுக்குது, பூல இருந்து தேனை எடுத்துருச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி ஒரு தேனியா மாத்துது, ஒரு தேனா மாத்துது, அதனுடைய கழிவுல இருந்து தேனீக்களாவது உருவாக்குது.
கரெக்டா? வயிற்றுல இருந்து உருவாக்குது. தேனீக்களுக்கு 2 வயிறுகள் உள்ளன. ஒண்ணு சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை கழிவா வெளியே தள்ளும். இன்னொன்னு அதை உரியக்கூடிய தேன் இருக்குல்ல, இந்த ஒர்க் பாருங்க, ஹனி ஸ்டொமக்னு போட்டிருக்காங்களே, அந்த உரியக்கூடிய தேனை வந்து அதுக்குள்ள வச்சுக்கிட்டு அது பாதுகாக்கப்பட்டு திருப்பி அதோட அறைக்கே போய் தேனை வந்து வெளியிடுது. அப்போ கழிவுகள் வந்து இந்த இதுல இருக்கு, இந்த வயிற்றுல. தேன் வந்து இந்த வயிற்றுல இருக்கு. தேனியுடைய எவ்வளவு பெருசா இருக்கும் சைஸ்? இவ்வளவு பெருசா இருக்கும். 1 இன்ச் இருக்குமா? 1/2 இன்ச் இருக்குமா? 1/2 இன்ச். 1/2 இன்ச்லயும் எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு படைப்பு. ரப்புல் ஆலமீன் ஒரு தேனியை படைச்சி போய் தேனை எடுங்கிறான். அதுவும் எளிதான வழியில போய் செல்லுன்னு சொல்லிட்டான். அதுவும் தேனை எடுத்துட்டு வந்து அதை கழிவுகளை தனியா பிரிக்குது, தேனை தனியா பிரிக்குது, தனியா ஸ்டோரேஜ் அமைக்குது, தனியா ராணியை பார்த்துக்குது, ராணிக்காக தனது உயிரை விடுது. விட்டு அந்த தேன் என்ன பண்ணுது? நமக்கு தருது. நம்ம என்ன பண்றோம்? வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் போதும் அப்படின்னு சிந்திக்க கூட மாட்டோம். நான் திரும்பவும் அந்த வசனத்தை சொல்றேன். ரப்புல் ஆலமீன், நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள், பின்னர் ஒவ்வொரு கனிகளிலும் மலர்களிலும் சாப்பிடு, எளிதாகப்பட்ட உமது இறைவனின் பாதையில் செல் என உமது இறைவன் தேனிக்கு அறிவித்தான். அதன் வயிறுகளிலிருந்து வெவ்வேறு நிறங்களில் பானங்கள் வெளியாகின்றன. வயிற்றிலிருந்து வெவ்வேறு நிறங்களில் பானங்கள் வெளியாகின்றன. அதில் மனிதனுக்கு நிவாரணம் உள்ளது. அடுத்ததாக சொல்றான், சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சான்றுகள் உள்ளன. நம்ம தொடர்ந்து 3 நாள் என்ன பண்றோம்? மனிதர்களை ரப்புல் ஆலமீன் சிந்திக்க தான் சொல்றான். இந்த 3 நாளுமே ஒவ்வொரு வசனத்தை தான் எடுத்து பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு வசனத்தை எடுத்து பார்க்கக்கூடிய சூழலையும் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு சான்றுகளை கூறுறான் அப்படின்னா அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? சிந்திங்கிறான். மனிதருக்கு பொதுவா ஏதோ ஒரு காட்சியை, ஏதோ ஒரு தகவலை சொல்றோம்னா எக்ஸாம்பிள் வழியா தான் சொல்லணும். அப்பதான் சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாகும். அதுதான் ரப்புல் ஆலமீன் சொல்றான். ஏதேனும் ஒரு சாட்சியை உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அந்த சிந்திக்கக்கூடிய மக்களாக நீ ஏற்க மாட்டீங்க. சிந்திக்கும் மக்களுக்கு இதுல அதிக சான்றுகள் உள்ளதுன்னு திருக்குறளால பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் கூறுறான். அடுத்ததாக நாம் எறும்புகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். எறும்புகளுக்கும் ரப்புல் ஆலமீன் தனியாக ஒரு அத்தியாயத்தையே பேரே வச்சிருக்கான். அந்த அத்தியாயத்தையோட பேர் என்ன? 27வது அத்தியாயம். எறும்புகளும் தேனீகளும் சில இடத்துல இருந்து ஒத்து போவோம். எறும்புகளும் அதே போல கியூன் ஆண்ட் இருக்கு, ஒர்க்கர் ஆண்ட் இருக்கு, சோல்ஜர் ஆண்ட் இருக்கு. நம்ம வீட்டுக்கெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் என்ன ஆண்ட்? ஒர்க்கர் ஆண்டா? சோல்ஜர் ஆண்ட்? கடிக்கிற ஆண்ட்? அதுவும் தெரியல, என்ன ஆண்டுன்னு தெரியல. சோல்ஜர் ஆண்ட். ஓகே. அதே போல எறும்புகளுக்கும் வந்து கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஆற்றலை தான் வந்து ஃபெரோமோன் சிக்னலுங்கிறாங்க. எறும்புகளை உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா தலையில ஒரு இந்த ஆண்டனா இருக்கும். வாய் வழியா பேசாது, அந்த ஆண்டனாடைய சிக்னல் அனுப்புது. இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் இருக்கு, போய் எடுத்துக்க அப்படின்னு. எறும்புகளோட வெயிட்டை பார்த்தோம் அப்படின்னா கிராம்லேயே சொல்ல முடியாது, மில்லி கிராம்ல தான் இருக்கும். ஆனா ஒரு 5 கிராம் பிஸ்கெட் எப்படி அழகா தூக்கிட்டு போகுது. இப்போ 2 எறும்புகள் வருது அப்படின்னா ஒன்னால ரொம்ப இங்கேருந்து அங்க நவுத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியல அப்படின்னா மற்றொரு எறும்புக்கு மாற்றி விடுது. மாற்றி விட்டு அந்த எறும்புக்கு ஹெல்ப் பண்ணி அதை எடுத்துட்டு போகுது. அதுக்கு மட்டும் இன்னொரு எறும்பு கை மாற்றக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே போல எறும்புகள் போச்சு அப்படின்னா அப்படியே பழைய எழுத்து ஒரே லைனா போகும். நம்ம ஸ்கேல்ல கோடு கிழிச்சா போல நம்மளால நேராக கிழிக்க முடியாது. ஸ்கேலை விட்டு கையால கோடு கிழிக்காம போனமாலாம் போகும் நம்ம. ஆனா எறும்பு வந்து எப்படி அந்த ஸ்ட்ரைட்டான லைன்ல போகுது என்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபெரோமோன் சிக்னல் இருக்குல்ல, முதல்ல வரக்கூடிய எறும்பு இதை வந்து கண்டறிஞ்சிருது. இப்படியே போனா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கு, இங்கே உணவு இருக்கு, ஏதோ ஒரு உயிரினம் செத்து இருக்கு, நமக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி. அப்படி அந்த முதல் எறும்பு கண்டறிஞ்சோடனே அந்த சிக்னல் அனுப்புது ஒவ்வொரு எறும்புக்கும். அதை கண்டறிஞ்சு
அடுத்தடுத்த எறும்புகளா தனது புற்றில் இருந்தோ தனது வீட்டில் இருந்தோ வருது. அதே போல எறும்புன்னு சொன்னோடனே ஒருத்தர் வந்து ஞாபகத்துக்கு வருவாரு. அது யாரு? யாரு? சுலைமான் நபி வந்துடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயம் 18வது வசனத்துல கூறுகிறான், ஒரு எறும்பு வந்து வெளியே வருது. வரப்ப சுலைமான் நபியும் அவரது படையினரும் வராங்க. அப்போ அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு? எதனால அந்த எறும்பு அப்படி சொல்லணும்? அது நோக்கம் என்ன? மீச்சா செத்துருவோம். ஒரு எறும்பு வெளியே வந்துருச்சு, ஏதோ ஒரு தீங்கு வரப்போகுது, அது மட்டும் கடந்து போயிடலாமே, இல்லை பாதுகாப்பாக எடுத்து போயிருக்கலாம்ல. எதுக்கு மற்ற இனத்துக்கு கம்யூனிகேட் பண்ணது, சிக்னல் அனுப்புது, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா அதோடைய சமூக அக்கறை. அந்த சமூக அக்கறையினாலதான் எறும்புகளால ஒன்றாக வாழ முடியுது. நமக்கு அந்த சமூக அக்கறை இருக்கா? அந்த சமூக அக்கறைன்னு கேட்டா என்ன கேள்விக்குறிதான். ஒரு சிலருக்கு இருக்கு, சுத்தமா இல்ல, ஜீரோன்னு சொல்ல முடியாது, இருக்கு. ஆனா நம்மளே இப்ப இஸ்லாமிய ஆகிய நம்மளே வந்து சமூக அக்கறை இல்லாத ஒரு நிலையை தான் பார்க்கிறோம். இஸ்லாம் என்றாலே பிறர்னாலும் நாடுறது தான். பிறர்னாலும் நாடுறாங்களா? நம்ம ஒரு சில பேர் நமக்கே வந்து பிறர்னாலும் பிறர் தான் நம்மள நாடணும், அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தனியாக உட்காந்துருக்கோம். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணு, சமூக அக்கறையோட இருக்கணும். உதாரணத்திற்கு ஒரு பிளட் நீடு வருதுன்னு, நீடு வருதுன்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்ம அதே பாசிட்டிவ் அதே குரூப்ல உள்ள ஒரு ஆட்களா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பிளட் கொடுக்க தயங்குறோம். ஏதோ நம்ம உடவுல ஒரு யூனிட் ரத்தம் தான் போகுது, அந்த யூனிட் அவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மவுத்தா போயிடுவோமே, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமே, இவருக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணுமா என்ன சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அந்த ஒரு யூனிட், அந்த 350 ml பிளட் கொடுத்தோம் வைங்களேன், அது 24 மணி நேரத்திலே வந்து நம்ம உடல்ல திருப்பி சுரந்துருது. சுரந்து 48 மணி நேரத்துக்குள்ளே என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி அன்றாட வாழக்கூடிய வாழ்க்கையில அது மாதிரி ஆக்ட் ஆகி திருப்பி பிளட் ஃபுல்லா வாழ்க்கையில உடம்புல ஏறிடுது. இப்படி 24 மணி நேரத்திலே சுரக்கக்கூடிய இந்த ரத்தமானது, இதை கொடுக்க நம்ம யோசிக்கிறோம். சரி, இப்ப பிளட் கொடுக்கறதுனால அவருக்கு மட்டும்தான் பயனான்னு கேட்டா நமக்கும் பயன்தான். ரெகுலரா பிளட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது, கிட்னி ஃபெயிலியரே வராது. உடல்ல எந்த விதமான கேன்சர் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சீராக போயிட்டு இருக்கும். கேன்சர் செல்ஸ் என்பது செல்லு வந்து அழிவு போதோ அது கெட்டு போனோம், அதாவது செல்ல தான் வந்து கேன்சர் செல்லா மாறுது. அப்படி பிளட் கொடுக்க கொடுக்க நம்ம பிளட் செல்ஸ்லாம் ஆகுது, சீராகவும் புதுப்பிச்சுட்டே இருக்கப்ப அவங்களுக்கு எந்தவித நோயும் வரதில்லை. அப்ப இந்த பிளட் கொடுக்கக்கூடிய சூழலை வந்து நம்ம அதிகமாக நம்மளே வந்து முன் வரணும். 3 மாசம் ஆச்சா போய் பிளட் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளே மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடணும். அதே போல ஏதாவது உதாரணத்திற்கு சமூக அக்கறைக்கு சொல்றேன். ரோட்ல போயிட்டு இருக்கோம்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகுது, பார்த்து கடந்து போயிடுறோம். எதனால அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு 108க்கு கால் பண்ணி சொல்றது கூட நம்ம தயங்குறோம். ஏன்னா போலீஸ் வந்துருவாங்க, நம்மள பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நீ யாரு, நீ எப்படி பார்த்த, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நம்ம எதுக்கு தேவையா இந்த இதுல வந்து மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சூழ்நிலையில கூட, அதாவது அவர் உயிர், இந்த ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் சொல்றாங்க, அதுதான் வந்து அந்த ஆட்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ். அந்த கோல்டன் ஹவரை அவர் தாண்டிட்டாரு அப்படின்னா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கோல்டன் ஹவர்ல நம்ம இருந்தோம், அவர் விட்டுட்டு போகக்கூடிய மக்களை தான் நம்ம இருக்கோம். வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணேன், அதிகமாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக தான் இருக்குன்னு. அதுதான் இந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற எறும்புகளுக்கு கம்யூனிகேட் பண்ணுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 27வது அத்தியாயம் 18வது வசனத்தில் கூறுகிறான், அந்த எறும்பு சொல்வதாக, எறும்புகளே உங்கள் வசிப்பிடத்தை நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவரது படையினரும் அறியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும் என ஓர் எறும்பு கூறியது. ரப்பல் ஆலமீன் அதையும் எக்ஸாம்பிளா சொல்றான். ஏன்னா ஒரு எறும்பு தான் கூறிச்சு அந்த எறும்புகளோட கூட்டத்திற்கு. சுபாங்கள எந்த அளவிற்கு ஒரு எறும்பு, ஒரே ஒரு எறும்பு சமூக அக்கறையோட இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும்.
அப்போ இந்த அளவிற்கு ஒரு பூச்சிக்கோ ஒரு எறும்புக்கோ இத்தகைய ஆற்றலை கொடுத்து அதை ஒரு சான்றாக மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வரான் அப்படின்னா அதுல என்ன சொல்ல வரான்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள்ல அதிகமாக சிந்திக்க மக்களாகவும் நல்வழி பெற மக்களாகவும் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான கூறி எனது இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.